ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிஷ் ரூம் மற்றும் ப்ளஸ் ஷாப் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னென்ன டேங்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும், அதில் என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது அப்படிங்கிறதும், அந்த டேங்க்ஸுக்கு என்னென்ன ஃபில்ட்ரேஷன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும், ப்ளஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அக்சசரிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம குட்டி பாப்பா தஸ்விகா ஸ்ரீன்னு சொல்லிட்டு இவங்க பேர். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இவங்களால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட முடியாமல் போகிறதுக்கு கூட ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாப்பா தான். ஸோ இவங்க பண்ணுற ராவடியில் பார்த்தீங்கன்னா வீடியோ சரியாக எடுக்க முடியதில்லை. ஏன்னா இவங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் ப்ளஸ் பார்சல் பேக் பண்ணணும். கஸ்டமர்கிட்ட நம்ம நிறைய கன்சல்டிங் கால் சம்பிள் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ப்ராப்பராக வீடியோ போட முடியல. ஃப்யூச்சரில் வீடியோஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டேங்க் பார்த்தீங்கன்னா 4 feet டேங்க்கு. ஸோ 4 × 1.5 × 1.5 இது டேங்க் சைஸு, 8 mm கிளாஸ் இது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 feet டேங்க் போகிற மாதிரி இருந்தால் 1.5 feet ஹைட் எத்தனமாக இருந்தால் நீங்கள் 10 mm கிளாஸ் போகிறது ரொம்ப ரொம்ப செக்யூர்டான ஒரு விஷயம். ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபிஷ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா ஆஸ்கர் ஃபிஷ்ஷு, காப்பர் ஆஸ்கரு. இது பார்த்தீங்கன்னா இது டைகர் ஆஸ்கரு, இது காப்பர் ஆஸ்கர். ஸோ சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் டைகர் ஆஸ்கர், இவர் காப்பர் ஆஸ்கர். ஸோ சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பேரட் ஃபிஷ்ஷு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயின் கௌரமி. ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா நல்லா சைஸ் ஆகிட்டார். இவர் மேல் ஃபிஷ்ஷு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹம்ப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் என்ன ஃபில்ட்ரேஷன் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா ஸோ பெரிய DIY டாப் ஃபில்டர். ஸோ நம்மளோட யூனிக் பார்த்தீங்கன்னா DIY டாப் ஃபில்டர் தான். இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 13 நெரட்டோ ரோல் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். செராமிக் ஒயிட் 1 kg, ரெட் 1 kg, பால் 1 kg, லாவா ராக் 1 kg, ஃபில்டர் பேட் அண்ட் ஃபில்டர் ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 4100 அப்படிங்கிற பவர் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் ஃபிஷ்ஷோட வேஸ்ட் உங்கள் பாட்டமில் பார்த்து எங்கேயுமே ஸ்டோர் ஆகாத மாதிரி இதனோட சிஸ்டமேட்டிக் இருக்குது. ப்ளஸ் இந்த டேங்க் ஃபில்ட்ரேஷன் இன்னும் ஹெவி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டேங்கை ஹோல் போடாமல் DIY ஓவர்ஃப்ளோ சிஸ்டம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த பைப் சிஸ்டம் மூலிமா பார்த்தீங்கன்னா சம்புக்கு தண்ணி போகிற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் மூலிமா பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வர மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ நான் ஒவ்வொரு செக்ஷனாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது ஸ்பாஞ்ச் செக்ஷன்ஸ், அதாவது மெக்கானிக்கல் செக்ஷன் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு, ஒயிட் ஸ்பாஞ்சு, ஃபில்டர் பேடு அண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாண்டு ஸ்பாஞ்சு, பாட்டம் லாவா ராக் வச்சு தான் நம்ம ஸ்பாஞ்ச் அலைன் பண்ணணும். இதில் ஃபில்டர் பேட் நீங்கள் அதிகப்படியாக ஆட் பண்ண வேணாம். பிகாஸ் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேடோட தன்மை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேஸ்ட்டை உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும் நல்லா. ஸோ அப்சர்வ் பண்ணுறதுனால சீக்கிரமாக அடைச்சிக்கும். அப்போ அடைக்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் இந்த இடத்துக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் பயோமீடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோ பயோமீடியஸ் நான் லோட் பண்ணியிருக்கேன். செராமிக் ஒயிட்டு, செராமிக் ரெட்டு, செராமிக் பால், லாவா ராக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா நேனோ செராமிக் பால் அண்ட் பார்த்தீங்கன்னா நேனோ செராமிக் கலர் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 20 பீசஸ் பார்த்தீங்கன்னா நெரட்டோ ரோல் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸ் நான் ஃப்ளோ கொடுத்துருக்கேன். ஸோ டேங்க் சின்ன டேங்க் தான். ஸோ 261 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு டேங்க் தான். அதுக்கு 35 வாட்ஸ் ஃப்ளோ போதும் நூபியாஸில். ஸோ மற்ற மோட்டர்ஸ் எப்படின்னு தெரியல. ஸோ நூபியாஸில் 35 வாட்ஸ் போதுமானது. இந்த டேங்குக்கு நீங்கள் ஒரு 45 வாட்ஸ் வரைக்குமே ஃப்ளோ கொடுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஒரு 60 வாட் 65 வாட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷன் சீக்கிரமாக நிரம்பி போயிடும். ஸோ அதனால் 45 இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. ஸோ நீங்கள் உங்களோட டேங்க் சைஸை வச்சு உங்களோட சம்பில் இருக்கக்கூடிய மோட்டர் நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எப்பயுமே உங்கள் சம்பு சைஸை வச்சு ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட்டோட சைஸ் வச்சு தான் நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய மோட்டரோட ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 7 inch இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட் தான். ஸோ 35-45 பார்த்தீங்கன்னா போதுமான அளவாக இருக்கும். 65 கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக நிரம்பிடும். இப்படி உங்களுக்கு நிரம்பிடும். அந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம பண்ண வேணாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெட்ரா டேங்க் இது பார்த்தீங்கன்னா 2 × 1.25 × 1. ஸோ நீளம் பார்த்தீங்கன்னா 2 அடி, உயரம் பார்த்தீங்கன்னா 1.25, அகலம் பார்த்தீங்கன்னா 1. ஸோ நம்ம இந்த மாதிரி செட்டப் நம்ம எப்பயுமே செட் பண்ண மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபருக்கு செட் பண்ணி கொடுக்கறது கிடையாது. அவங்க விருப்பப்பட்டால் செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணால் அதாவது இந்த மாதிரி ஒரு செட்டிங்லாம் பண்ணுறதுனால வாட்டர் சேஞ்ச் அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் ஆகும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு டெட்ரா ஃபிஷஸ் ஒரு 15 ஃபிஷ்ஷுக்கு மேலே இருக்குது. சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலை, ஒரு சின்ன டாய்ஸு, சின்னதாக ஒரு கேவ் செட்டப்பு,
பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாவா ராக் வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 25 வாட்டில் வந்து ஒரு பவர் ஹெட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 kgs வந்து பயோமீடியஸ் வந்து செராமிக் ஒயிட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபில்டர் பேடு அண்டு பாண்டு ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இதனோட கிளாரிட்டி வந்து இப்படியே உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகுது. இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபிஷ் டேங்க் டேபிள் மேக் பண்ணுறது மாதிரி இருந்தால் எல்லா ஆங்கிளில் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணி பாட்டம்லேயும் நீங்கள் வந்து பிரேசிங் பட்டன் சொல்லுவாங்க, அது பேர் பட்டெல்லாம் ஃபுல்லாக கொடுத்து மேலே வந்து நீங்கள் ப்ளைவுட்டோ அல்லது வந்து நீங்கள் வேறு ஒரு சப்ஸ்டிட் போடாமல் டைரெக்டாக உங்கள் டேங்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வந்து இது வந்து 1.5 இன்ச்சு எல்லா ஆங்கிள் இதில் வந்து 1 இன்ச்சுக்கு வந்து ப்ளைவுட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மாகோல் ஷீட் வந்து 2 போட்டு அதுக்கப்புறம் தான் டேங்க் வந்து நம்ம மேலே வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆகும், பாட்டம் கிளாஸ் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும். ஸோ இதனுடைய செட்டிங் வந்து இது இவ்வளோ தான். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 kgs வந்து தாராளமாக தாங்கும், அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னும் நீங்கள் லோடிங் கெப்பாசிட்டி அதிகம் கொடுக்கும்போது நீங்கள் வந்து இங்கே ஒரு கால் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. ஏன்னா இது வந்து நான் லோடு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் கால் வந்து சரியாக கொடுக்கல. அதே நீங்கள் வந்து 5 × 2.5 × 2.5 செய்கிற மாதிரி இருந்தால் இங்கே ஒரு கால் கொடுத்துக்கோங்க, பேக்கில் ஒரு கால் கொடுத்துக்கோங்க, 6 கால் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து 4 கால் இருக்குது. ஸோ அடுத்த டேங்க் போயிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 feet டேங்க். இது டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு 1.25க்கு 1.25 டேங்கோட சைஸு, 6 mm கிளாஸ் இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கோல்டு ஃபிஷஸ் வந்து விட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 ஃபிஷஸ் வந்து நம்ம விட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேன்சி கோல்டு நிறையா பண்ணிட்டு இருந்தோம், சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃபிஷ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ ஃபிஷஸ் நம்ம வந்து சேல் பண்ணுறதில்ல. வீட்டுக்கு வரக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு வந்து பிடிச்சிருந்தா அவங்க தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் தான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய DIY பாக்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெனட்ரோலுக்கு வந்து 11 பீஸும், செராமிக் ஒயிட் 1 kg, ரெட் 1 kg, பால் 1 kg போட்டிருக்கோம். ஃபில்டர் ஸ்பாஞ்சு, ஃபில்டர் பேட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இதுதான். இதுக்கு பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸில் வந்து பவர் ஹெட் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து டேங்க் வந்து 1.25 தான், அதனால பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸில் வந்து பவர் ஹெட் கொடுத்துருக்கோம். ஒரு நைஸ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து இவ்வளோதான் விஷயம் வந்து இதில் இருக்குது. இதுக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து எப்பயுமே வந்து சம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெடியாகவே இருக்கும். ஏன்னா வந்து வெளியூரில் கூடிய சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் வழியாக வரும்போது வந்து அப்படியே சம்பு கிட் வந்து நம்ம கிட்ட அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சம்பு டேங்க் வந்து ரெடியாகவே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 2க்கு 1.5க்கு 1 சைஸ் வந்து. அதில் லோடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 19 கிலோ வந்து பயோமீடியஸ் வந்து பிடிக்கும் தாராளமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா நூபிஎஸில் 35 வாட்ஸ் 45 வாட்ஸ் வந்து மோட்டர் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிருப்போம் நம்ம. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டாக் வந்து மெயின்டைன் ஆகணும்னு. ஸோ இந்த ஸ்டாக் நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடுக்கவே மாட்டோம். நம்ம ஸ்டாக் கீழே கூடிய ஸ்டாக் முடியும் போது தான் வந்து நம்ம ஸ்டாக் வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 4100 பெரிய பவர் ஹெட்டு, மேலே பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டரும் நேனோ லைட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 720, 730, 730, 740, 750 பவர் ஹெட் இருக்கு இல்லையா, RS எலக்ட்ரிக்கலில் அது வந்து DIY டாப் ஃபில்டர் பாக்ஸ். அது எப்பயுமே ஒரு 5 பாக்ஸ் ரெடியாக வச்சிருப்பேன். நமக்கு வந்து டாப் ஃபில்டர் அதிகமாக வெளியே போயிட்டு இருக்கும். அது வந்து பாண்டு ஸ்பாஞ்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசரிஸில் பேக் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி வச்சுருப்போம், ஒயிட் ஸ்பாஞ்சு வித் பாண்டு ஸ்பாஞ்செலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடுக்கவே மாட்டோம். ஏன்னா வந்து எப்பயுமே நம்மகிட்ட வந்து ஸ்டாக் வந்து இருந்துகிட்டே இருந்தால் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா நூபிஎஸில் 65 வாட் வந்து தீர்ந்து போச்சு. ஸோ அதுக்கு நிறைய என்கொயரி வந்துட்டு இருக்குது, மோட்டர் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா RS எலக்ட்ரிக்கலில் 60 வாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாட்டம் சப்மர்சிபிள் பம்ப் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா லைட்டு. ஸோ நம்ம ஃபிஷ் டேங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 feetலேருந்து 3 feet வரைக்கும் நம்ம லைட் வந்து கொடுத்துட்ருக்குறோம். 4 feet 5 feet நம்மகிட்ட வந்து லைட் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ பெட்டு, நீமோ பிராண்டு அண்ட் பார்த்தீங்கன்னா சோபோ பிராண்டு. சோபோவில் பார்த்தீங்கன்னா சோபோவில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். இது வந்து டபுள் ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு டபுள் ரோ இருக்கும், லைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டபுள் ரோ லைட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3க்கு 2க்கு 2 டேங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூட் ஆகும். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா 24 inches லைட் வந்து இருக்கும். ஸோ லைட்டோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்ஸ் சைஸ் இப்படி வந்து லைட் இருக்காது. லைட்டு பார்த்தீங்கன்னா உள்ள 24 inches தான் வந்து இருக்கும். ஆனால் வந்து அது கொடுக்கக்கூடிய வெளிச்சம் டபுள் ரோ இருக்கும். எல்லாமே நீங்கள் லைட் வந்து சிங்கிள் ரோ பார்த்துருப்பீங்க, இது வந்து டபுள் ரோங்கனால பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நல்லா எஸ்டாப்ளிஷாக இருக்கும். பெரிய டேங்குக்கு வர மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிச்சம் ஃபேப்லஸாக இருக்கும். ஸோ இந்த டேங்குக்குமே பார்த்தீங்கன்னா அதுதான் போட்டிருக்கேன். ஆனால் வந்து வெளிச்சம் அதிகமாக இருக்கனால வந்து
ஸோ வெளிச்சம் அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நான் வந்து டேப் சுற்றிருக்கேன். ஸோ இந்த வெளிச்சத்தை வந்து ஃபிஷ்ஷால் தாங்க முடியலங்கிறதுக்காக அங்கங்கே டேப் சுற்றி வெளிச்சத்தை வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ வெளிச்சம் கொடுக்கக்கூடிய 2 ஃபீட்டுக்கு வந்து ஆழம் போகும் நல்லாவே லைட்டு. அதனால தான் வந்து நான் டேப் சுற்றியிருக்கேன், ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் 3க்கு 1.5க்கு 1.5 அல்லது வந்து 3க்கு 2க்கு 2 வந்து இந்த டேங்க் இருந்தால் தாராளமாக இந்த லைட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் டியூப்பில் பார்த்தீங்கன்னா இதோட லைட் வந்து இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக பண்ணலாம் இந்த லைட்லாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு. ஸோ பாண்டு ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து எப்பயுமே ஒரு 100 ஸ்பாஞ்ச் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால், ஏன்னா நம்ம வந்து பாண்டுக்கும் கொடுத்துட்டுருக்கிறோம், சம்பு கொடுத்துட்டுருக்கிறோம், டிரான்ஸ்ஃபில்டரும் கொடுத்துட்டுருக்கனால பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் வந்து நமக்கு அதிகப்படியாக வெளியே போகிறதுனால ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 51 ஸ்பாஞ்ச் என்னமோ இருக்குது. அதில் வந்து 27 ஸ்பாஞ்ச் என்னமோ இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது. நம்ம கையிலையும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்து அக்சசரிஸ் பார்த்துருவோம் நம்ம. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்சசரிஸ் ரூமு. ஸோ இங்கே தான் நான் வந்து பேக்கிங் அடிப்பேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து சரியாக இல்லை. ஸோ யாராவது சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்தால் கூட உட்காரத்துக்கு கூட சேர் இருக்காது. ஸோ என்னோட பெட்டில் தான் உட்கார வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அவங்களாம் அதிகம் ஃபீல் பண்ணுறதுல நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். இது வந்து கிச்சன் தான் பேர், ஆனால் நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் தான் நம்ம வந்து அடுக்கி வச்சுருக்கோம். பேருக்கு தான் கிச்சனு. ஸோ நம்ம வந்து இவ்வளோ அக்சசரிஸ் வந்து நம்ம டோட்டலாக அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஓரலாக பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நூபியஸ். ஸோ நூபியஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 20 வாட்லேருந்து இருக்குது. 20 வாட்டு. அதுக்கு மினிமம் வாட்டுன்னா சோபோவில் வந்து இந்த மாடல் இருக்குது, 5 வாட்டு 7 வாட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கியூப் டேங்க்கு அல்லது வந்து பேக்கப் சம்புக்கு வந்து இது வந்து நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். இல்லை வாட்டர் ஃபால் மாதிரி சின்னதாக செட்டிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சூட் ஆகும். மற்றபடி சம்புக்கெல்லாம் வந்து அதிகம் சூட் ஆகாது, பெரிய பெரிய சம்புக்கெலாம். இது 20 வாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பம்பு. அடுத்து வந்து 35 வாட்ஸு. இதுலேயே வந்து 45, இது 45. சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், வாட்ஸ் தான் வேறு. அடுத்து பார்த்தீங்கன்னா 85 வாட்டு. ஸோ 85 வாட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 115 வாட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 65 வாட் வந்து நம்மக்கிட்ட வந்து கையில் இல்லை, ஸ்டாக்கில், மார்க்கெட்லேயும் ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் வந்து 60 வாட் நம்ம எடுத்துருக்கோம் கையில். இது மாடல் பார்த்தீங்கன்னா RS 5000Rன்னு சொல்லுவாங்க மாடல் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 வாட்டு, 3.3 மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஹைட் புல்லிங் பண்ணும். 2500 லிட்டர் பார்த்தீங்கன்னா பெர் ஹவருக்கு வந்து சைக்கிளிங் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட 65 வாட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம இதை எடுத்திருக்கோம், தற்காலிகமாக எடுத்திருக்கோம். ஸோ நூபியஸ் ஒன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், தேவைன்னா எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சோபோ பம்பு. சோபோவில் வந்து ACDCR பம்பு வந்து நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி 2 பம்பு பார்த்தீங்கன்னா பார்சல் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஒரு பம்பு தான் வந்து கையில் இருக்குது, SP3000 சொல்லுவாங்க. ஸோ 2-way ஏர் பம்ப் இது. இது கரண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் உங்களுக்கு தாராளமாக ஓடும். ட்ரிப் மோடில் பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் ஓடும். ஸோ அடுத்து நம்ம பேக்கிங் ஐட்டம்ஸ். ஸோ இதில் தான் நம்ம பேக்கிங் பண்ணிட்டு வரோம். இது வந்து நமக்கு வந்து ஏர் பம்பு அதிகம் நம்ம வந்து பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சமாக தான் ஏர் ஹோஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஏர் பம்பு சும்மா 1-2 பீசஸ் வந்து நம்ம லோக்கல் எடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ACDC பம்ப் இல்லாமல் நார்மல் ஏர் பம்ப் இது. இது பார்த்தீங்கன்னா RS எலக்ட்ரிக்கல் வந்து 5 வாட் 2-way ஏர் பம்ப் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர். ஸோ சும்மா எல்லாம் எடுத்து பேக் பண்ணுறதுக்காக ரெடி வச்சுருப்போம் நம்ம எப்பயுமே. ஸோ இது கிளாஸ் தெர்மாமீட்டரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேனோ லைட்டு. ஸோ நம்ம கியூப் டேங்க்லாம் வருது இல்லையா, ஸோ கியூப் டேங்க்கு, குட்டி பிளான்டே டேங்குக்கெலாம் வந்து இந்த லைட்டு செம்மையாக சூட் ஆகும். ஸோ பவரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து 3 மோட் லைட்டு, நேனோ லைட்டு. சம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இது போடுறாங்க இல்லையா, கபோர்டு போட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம்ப் வந்து ஃபுல்லாக டார்க் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு, கொஞ்சம் ஃபிஷ் நெட்டு, அப்புறம் சைஃபன் பம்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா பயோமீடியாஸ். பார்த்தீங்கன்னா நெனட்டோ ரோல். இது நெனட்டோ ரோல் வந்து நம்மகிட்ட நீங்கள் 100 பீஸ் கேட்டாலுமே எப்பயுமே ஸ்டாக் வந்து இருந்துகிட்டே இருக்கும், தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ACDCR பம்பு. RS எலக்ட்ரிக்கல் வந்து ACDCR பம்பு. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேடு.
இது வந்து உல்ஃப் பேடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மைக்ரோ டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு இம்போர்ட்டட் டேங்கெலாம் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இம்போர்ட்டட் டேங்க் வச்சுருக்கக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கும், கம்மியாக இருக்கனால வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து மைக்ரோ டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெஸ்ட் பண்ணும். இது நமக்கு அதிகப்படியாக போயிட்டுருக்கும். ஸோ இதில் வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ். மோட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 4100, அப்புறம் வந்து ஆர்எஸில் 720 இது பார்த்தீங்கன்னா ஆர்எஸில் 720 மாடல்ல இருந்து 730, 740 அண்ட் பார்த்தீங்கன்னா 750. ஸோ நாலுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்துருக்கும். 720லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 feet டேங்குக்கு போகிறது. 730லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 feet டேங்க் போகிறது. இது வந்து 2.5 feetலேருந்து ஒரு 3 feet, 3க்கு 1.25 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டேங்குக்கு போகிறது. இது வந்து 3க்கு 1.5க்கு 1.5, அல்லது வந்து 3க்கு 1.5க்கு 2, இந்த மாதிரி டேங்க் சைஸுக்கு வந்து நம்ம இந்த பவர் ஹெட் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா எஃபிஷியண்டாக இருக்கும். இம்போர்ட்டட் டேங்குக்கு வரக்கூடிய இதெல்லாம் பவர் ஹெட் தான் இதெல்லாம். ஸோ நாய்ஸ் பார்த்தீங்கன்னா 0 நாய்ஸ். ஸோ இதில் நம்ம வந்து அதிகப்படியாக பண்ணிட்டு இருக்கணும். இது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிளைட் பேஸ்ட்டு. ஸோ இந்த சின்ன எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வந்து ஒட்டக்கூடிய ஒரு சிலிக்கான் தான் இது. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர் கொடுத்துட்ருக்கோம்ல, அது மேலே பிரேசிங்கில் வைக்கிறோம்ல, அதுக்கு வந்து ஒட்டத்துக்காக வந்து ட்ரிபிளைட் பேஸ்ட் கொடுத்துட்ருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் கே. ஸோ இது வந்து நம்ம நெனட்டரோலாம் நம்ம வந்து போடுறோம் இல்லையா, பார்க்கலாம். ஸோ நெனட்டரோலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் உடஞ்சி போகக்கூடாதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் கவர்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது போட்டு நம்ம வந்து பேக் பண்ணி ரோல் பண்ணி கொடுப்போம். ஸோ கஸ்டமர் சைடில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கூட உடையாமல் தெளிவாக போய் சேரும். ஸோ அதுக்காக தான் பேக்கிங் வைஸ் வந்து நம்ம வந்து எப்பயுமே ப்ராப்பராக பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக இது வந்து நூபிஎஸ் மோட்டர்லாம் நம்ம பெரிய மோட்டர்லாம் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வச்சு அனுப்புறதுக்காக, மோட்டர் மட்டும் இண்டிவிஜுவலாக அனுப்புகிற மாதிரி இருந்தால் ஸோ நம்மளால் தெர்மாக்கோல் வச்சு சைடில் பேக் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ இது வந்து பேக்கிங்க்கு. அடுத்து வந்து மீடியாஸ். ஸோ மீடியாஸில் பார்த்தீங்கன்னா லாவா ராக். ஸோ லாவா ராக் வந்து பயோ மீடியாஸாக போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். சரிங்க, ஆல்ரெடி நான் வீடியோ கூட போட்டிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நேனோ செராமிக் பாலும் ப்ளஸ் வந்து நேனோ செராமிக் கலர் பால். இது பார்த்தீங்கன்னா நேனோ செராமிக் பால்னு சொல்லுவாங்க. இது பேர் எஃபிஷியன்ட் மீடியா. அதெல்லாம் இது வந்து நேனோ செராமிக் கலர் பால். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மீடியாஸ் ஐட்டம்ஸ். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் பார்த்தீங்கன்னா வாக்கரு, ஜிபி வாக்கரு, அப்புறம் வந்து டவுசில் சிலிக்கான். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஜிபி வாக்கர் சிலிக்கான் வாங்குற மாதிரி இருந்தால் இது வந்து பை 1 get 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஒரு சிலிக்கான் பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரும். ஸோ நீங்கள் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். ஸோ இந்த சிலிக்கான் மட்டும். ஸோ நமக்கு வந்து இது அதிக ஸ்டாக் போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து டவுசில் சிலிக்கான் தான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம், ஒட்டியும் கஸ்டமருக்கு ஒட்டி கொடுக்கறனால. ஸோ இந்த சிலிக்கான் வந்து ஒரு கஸ்டமருக்காக நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அவங்கள மாதிரி வேறு யாராவது கேட்டால் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சிலிக்கான் மூவ் ஆகாதனால பார்த்தீங்கன்னா பை 1 get 1 வந்து இந்த ஆஃபர் நான் போடுறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சிலிக்கான் தேவைப்படுற மாதிரி இருந்தால் இந்த வாக்கர் சிலிக்கான் மட்டும், டவுசில் சிலிக்கான் இல்லை, வாக்கர் சிலிக்கான் மட்டும் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். ஒன்று ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. நீங்கள் 300 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 சிலிக்கான் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிங் கிளீனர். ஸோ மேக்னெட் கிளீனர் வந்து எல்லா சைஸ்லையுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ எல்லா சைஸ்லையுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ சைஸ். இது வந்து இருக்கிறதுலே ஸ்மாலு. இது வந்து மீடியம் சைஸ், அதாவது 12 mm போடுறது. இது வந்து மீடியம். இது வந்து 8 mm கிளாஸ்க்கு வந்து போடக்கூடிய ஒரு மேக்னெட் கிளீனரு. இது வந்து 12 mm போகிறது. இது வந்து 5 to 6 mm போடக்கூடிய ஒரு சின்ன மேக்னெட் கிளீனரு. இது பார்த்தீங்கன்னா ஜம்போ சைஸ், அதாவது வந்து 12 mm to 16 mm இருக்கு இல்லையா, அதுக்கு போடக்கூடிய மேக்னெட் கிளீனரு. ஸோ எல்லா சைஸ்லையுமே வந்து மேக்னெட் கிளீனர் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அப்புறம் குவாலிட்டியான டேங்க் ஒட்டக்கூடிய ஒரு சிலிக்கான் கன்னு. ஸோ நல்லா குவாலிட்டியான ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சிலிக்கான் கன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ
அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலில் ஹீட்ரு. ஸோ ஹீட்ரு பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸு, 100 வாட்ஸு, 150 வாட்ஸு, 250 வாட்ஸு, 300 வாட்ஸு, இப்படி எல்லா வாட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டாக் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹீட்டர் தேவைப்படுறவங்களும் தாராளமாக என்கிட்ட வாங்கிக்கலாம். இது வந்து கஸ்டமருக்கு வந்து பேக்கிங் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சம்புக்கு வந்து தேவையான ஐட்டம்ஸ். ஸோ நம்ம பேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நெனோட்டோ ரோலுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருக்கோம், மோட்டர்ஸ்க்கும் தனியாக ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம், மீடியாஸ்க்கு வந்து ஒரு தனி பாக்ஸ் போட்டு வச்சிருக்கோம். 3 பாக்ஸ் உள்ளே வந்து தனித்தனியாக போட்டு வச்சிருக்கோம். ப்ளஸ் வந்து ப்ராப்பராக வந்து எல்லா சைட்லையுமே அட்டை ப்ராப்பராக கொடுத்து சரடு கயிறு பார்த்தீங்கன்னா போட்டு இந்த மாதிரி தான் பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். மேலே எந்த வெயிட் வச்சாலுமே ஒன்றும் ஆகாது. கஸ்டமர் சைடில் போகும்போது பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இங்கே எப்படி பேக் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அவங்க சைடில் போய் சேரும். ஸோ அடுத்து பாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ஏர் பம்ப்பு. ஸோ ஏர் பம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏர் பம்ப் இதில் வந்து தனியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து நார்மல் ஏர் பம்ப் பண்ணுறது இல்லையா. ஸோ அதனால் வந்து சில பேர் வந்து இந்த டாய்ஸுக்கெலாம் வந்து ஏர் பபிள்ஸ் வந்து செட் பண்ணி கொஞ்சம் டிசைனாக பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக வந்து சின்ன ஏர் பம்ப் வந்து ஒரு 2 ஏர் பம்ப் 2 எடுத்துக்கணும். அப்புறம் வந்து ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்டிமமில் மைக்ரோ பேலட், இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, டெட்டா ஃபிஷ்ஷெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போடக்கூடிய ஃபுட்டு. குயிக் ரெட்டு, இந்த பேரட்டுக்கும் ஃப்ளோரானுக்கு போடக்கூடிய குயிக் ரெட் ஃபுட்டு. அப்புறம் கோல்டு ஃபிஷ்ஷுக்கு போடக்கூடிய இந்த கோல்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபுட்டு. அப்புறம் ஆப்டிமமில் வந்து 3 in 1. ஸோ அந்த ஃபுட் எடுத்துடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஷன் ஃபீல்டில் வந்து ஹேங்கரோம் மெடிசன், ஹேங்கரோம் அண்ட் ஃபிஷ்லைஸ் மெடிசன். இது இந்த பாக்ஸில் அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிசன் பாக்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிசன் பாக்ஸு. இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் அதிகப்படியாக வெளியே போகிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோலைஃப் S2 மெடிசன் சொல்லுவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் வந்து எம்டி டேங்க் வந்து ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாக்டீரியா வந்து மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே பாக்டீரியா லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த மெடிசன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து நல்லா ரீக்ரோத் ஆகும். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் தான். ஸோ இந்த மெடிசன் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பேராசிட்டல் FW. ஸோ இது வந்து பேராசிட்டல் FW சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆன்டி பேராசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நிறைய ப்ரிவெண்ட்டாக இருக்கக்கூடிய டிசீஸுக்கு வந்து நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேங்கர் இதுலேயே வந்து நிறைய கண்டென்ட் போட்டிருப்பாங்க. கோய் ஸ்லிப்பிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்க்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏர்க்ளஸ்னால் வந்து ஃபிஷ்லைஸ் இருக்குது இல்லையா, பெயின் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு. இந்த கோல்டு ஃபிஷ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பெயின் மாதிரி வரும். ஸோ அதுக்கும் வந்து எஃபெக்டிவாக வேலை செய்யும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹேங்கரோமு, ப்ளஸ் வந்து பேராசிட் டிசீஸு, இந்த மாதிரி டிசீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த மெடிசன் நல்லாவே எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஸோ அந்த மெடிசன் இருக்குது. அடுத்து வந்து ஜென்ரல் கியூர் மெடிசன். ஸோ நீங்கள் புதுசாக வந்து ஃபிஷ் வாங்குறீங்க, உங்கள் டேங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய ஒயிட் ஸ்பாட்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த மெடிசன் நல்லாவே எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஸோ நீங்கள் எந்த மெடிசன் போகிற மாதிரி இருந்தாலும் ஹீட்டர் போட்டு யூஸ் பண்ணுங்கள், சீக்கிரமாக ஃபிஷ் வந்து ரெக்கவரி ஆகும். இது வந்து பேக்டீரியல் FWன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் கீழே ஏதாவது ஃபிஷ்ஷை நீங்கள் போட்டாலுமே, ஃபிஷ்ஷுக்கு எதாவது அடிப்பட்டாலுமே, ஃபிஷ்ஷும் எதாவது அடிச்சிக்கிச்சு அந்த மாதிரி புண்ணு காயங்கள் எதாவது ஏற்பட்டாலுமே, அப்புறம் ஃபின்ராடு, அப்புறம் வந்து மவுத் ஃபங்கஸ், இந்த மாதிரிலாம் டிசீஸ்க்கு வந்து இந்த மெடிசன் சூப்பராக வேலை செய்யும். பேக்டீரியல் FW. ஸோ ஹேங்கரோம் மெடிசன் பார்த்தோம் இல்லையா பெருசு, அதே பார்த்தீங்கன்னா 125 ml நம்ம ஸ்டாக் எப்பயுமே வந்துட்டு இருக்கும். 3 இருக்குது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ப்ளூ. ஸோ மிஸ்டர் ப்ளூ இருக்குது. ஸோ இந்த ஹேங்கரோம் மெடிசன் வந்து நீங்கள் ஆஃப் லிட்டரில் பார்த்தீங்கல்ல, ஸோ அந்த ஆஃப் லிட்டர் தான் வந்து இந்த மாதிரி லிக்விடாக கலக்கி வச்சிருப்பேன், லூஸில் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ மெடிசன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி கலக்கினீங்கன்னா உங்களுக்கு பால் கலர் வந்துடும். ஸோ இதே தான் இது நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்போ நம்ம ஆஃப் லிட்டரில் வந்து இதில் 125 வந்து ஸ்டாக் எல்லாம் இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து ஆஃப் லிட்டரில் எடுத்தோம். ஸோ அது லூஸில் போட்டு வச்சிருக்கேன். அதில் இது தேவையான கூட வாங்கி, இது 100 ml, இது 125 ml. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மெடிசன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸீல். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸீல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் இது. ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் உங்கள் டேங்கில் வந்து என்றைக்கா ஸ்ட்ரெஸ்ஸாக உட்காந்துருக்குது, ஒரு வாரமாக போய் ஃபிஷ் வந்து ஒண்டிக்குது பிடிச்சிக்குதுன்னா, ஸோ இது நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷஸ்க்குமே நீங்கள் வந்து ஒட்டுக்கா போடலாம். ஸோ எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி இதெல்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஃபிஷ் வந்து ஒரு ½ an hourலேயே வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆக ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்கள் இந்த மெடிசன் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்ஸீல்
ரொம்ப சூப்பராக இருக்குது மெடிசன் கூட. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டு, இம்போர்ட்டட் ஃபுட்டு. ஸோ இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய ஒரு சிங்கிங் பெல்லெட்டு. ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் வந்து 600 rupees தான் இதெல்லாம், சரிங்களா, சிங்கிங் பெல்லெட்டு. ஸோ இது நமக்கு வந்து அதிகப்படியாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான், கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய சிங்கிங் பெல்லெட்டு. இதுலேயே வந்து ஸ்டிச்லெட்டுக்கு நம்மகிட்ட இருக்குது. இது வந்து ஸ்டிச்லெட்டுக்கு வரக்கூடிய சிங்கிங் பெல்லெட்டு. ரெண்டுமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டிச்லெட்டுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும், கோல்டுக்கு வரது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் வந்து 600 தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பயோமீடியஸ். ஸோ பயோமீடியஸில் பார்த்தீங்கன்னா லாவா ராக் நம்ம ஒரு சைஸ் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா. இது வந்து பெரிய ராக் இருக்கு இல்லையே. ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு 800 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ராக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 kg மேலேயே தாராளமாக வரும். இதெல்லாம் வந்து இதனுடைய ஃபேஸ் பாருங்கள், நல்லா உங்களுக்கு கரடு முடதாக வந்து எப்படி சொல்கிறேன்னா ஏத்தியும் தாத்தியமாக இருக்கும். ஸ்கேப்பிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா ராக்குங்கிறது வந்து ஒரே ஷேப்பாக இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு உங்களுக்கு கச்சா முச்சான்றதால தான் பார்க்கறதுக்கு வந்து ஸ்கேப்பிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பெரிய ராக்கு. ஆக்சுவலாக பெரிய பெரிய டேங்குக்கு வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 கிராம் மேலே வந்து ஒரு ராக்குமே 800 கிராம் 1 kg மாதிரி பெரிய பெரிய ராக் செட்டப்புக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கோம். அதே வந்துட்டு ஒரு சின்ன 2 feet டேங்க் இருக்குன்னா இவ்வளோ பெரிய ராக்கு நீங்கள் கொண்டு போய் வைக்க முடியாது இல்லையா. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராக் நம்ம எடுத்துருக்கோம் சின்ன சின்ன சைஸில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet டேங்குக்கு 3 feet டேங்குக்குலாம் வந்து ராக் செட்டப்பு ஸ்கேப்பிங் செட்டப்லாம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பாருங்கள், நல்லா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். வாட்டரில் போட்டோன்னா ஃபுல்லாக டார்க் ஆயிரும், உங்களுக்கு ரெட்டிஷாக ஆயிரும், சரிங்களா. வெளியே இருக்க காஞ்சி போயிருக்க உங்களுக்கு அப்புறம் இருக்குது, வாட்டரில் போட்டோன்னா ஃபுல்லாக டார்க் ஆயிரும். அடுத்து வந்து செராமிக் ரெட் பயோமீடியத்தில். ஸோ பயோமீடியத்தில் வந்து செராமிக் ரெட் இது. அடுத்து வந்து செராமிக் ஒயிட்டு. எல்லாமே 1 kg வந்து நம்ம வந்து கவர் போட்டு வச்சுருக்கோம். அப்போ தான் நமக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப. அடுத்து வந்து செராமிக் பால். செராமிக் பால் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா பயோமெடிசன் வந்து நம்ம கீழே வச்சுருக்கோம். ஸோ கீழே போய் பார்த்துருவோம் ஸ்டாக் வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடு தான். ஸோ இது வந்து கீழ் வீடு. ஸோ நம்மளோட ரூமில் வந்து ஸ்டாக் அதிகமாக லோட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இங்கே ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா செராமிக் எல்லோ வந்து மேலே லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ வந்து இதில் மீதி இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செராமிக் ரெட்டு. ஸோ செராமிக் ரெட்டில் வந்து நம்மகிட்ட எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 100 கிலோ வந்து எப்பயுமே குவான்டிட்டி வந்து வச்சுட்டே இருக்கும். இது நேனோ செராமிக் பால், செராமிக் கலர் பால். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபுல்லாக ஸ்டாக் வந்து நின்றுட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி கலர், எல்லா கலருமே கலந்துருக்கும் இதில். அடுத்து வந்து செராமிக் ஒயிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்டு நமக்கு வந்து அதிகப்படியாக வெளியே போகக்கூடிய மீடியாஸில் வந்து செராமிக் ஒயிட்டு. ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்து நெனட்டோ ரோல். ஸோ ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 100 பீஸ் இருக்குது. ஸோ 2 பாக்ஸ் வந்து 200 பீசஸ் வந்து எப்பயுமே ஸ்டாக் வந்து இருந்துகிட்டே இருக்கும். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பீசஸ்க்கு மேலே ஸ்டாக் இருக்குது. அடுத்து வந்து இது வந்து 4100 பவர் ஹெட் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4100 பவர் ஹெட் தான். மேலே வந்து ஒயிட் ஸ்பாஞ்சு. ஸோ ஒயிட் ஸ்பாஞ்ச் வந்து ஃபுல்லாக நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் பார்த்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஏதாவது பயோமீடியஸ் தேவைப்படுது அப்படின்னாலும், ப்ளஸ் வந்து பார்த்த எக்ஸசரிஸில் உங்களுக்கு எதாவது தேவைப்படுறதுனாலும் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில் வந்து தயவு செஞ்சு வீடியோவில் இருந்து கமெண்ட் பாக்ஸில் யாருமே கேட்க வேணாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டீட்டெயில் தேவைனாலும் தாராளமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலாம், அல்லது வந்து கால் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பை.